எல்லாருக்கும் வணக்கம். சென்னை மெட்ரோ பத்தியான ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை மெட்ரோட இந்த செகண்ட் ஃபேஸ் பணிகள்லாம் போயிட்டு இருக்கு. சீக்கிரமா இது ஒரு ரூட் மக்கள் பயன்பாட்டுக்கு வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த சென்னை மெட்ரோவில் ஒரு முக்கியமான விஷயம் முன்னெடுத்திருக்காங்க. அதுதான் ஆல்பா ரூட். ஆக்சுவலா இந்த ரூட்ல முதல்ல சர்க்குலர் லூப்ல தான் பிளான் பண்ணாங்க. ஆனா இப்போ அது ஆல்பா ரூட்டா மாத்திருக்காங்க. அந்த ஆல்பா ரூட்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துக்கலாம். நீங்க ஒரு நகரத்துடைய மூலையில இருந்து இன்னொரு மூலைக்கு ட்ரெயினை மாத்தாமலே ஒரே ட்ரெயின்ல நேரா போக முடியும். உதாரணத்துக்கு சிறுசேரியில இருந்து மாதவரம் வரைக்கும் ஒரே ட்ரெயின்ல லைனை மாத்தாமலே போக முடியும். அதாவது சிட்டியோடைய தெற்குல இருந்து வடக்கு பகுதிக்கு நீங்க வெறும் 2.5 மணி நேரத்துல ஒரே மெட்ரோ ட்ரெயின்ல போயிடலாம். எந்த ஒரு ரூட்டையும் மாத்த தேவையில்ல. மாதவரம் டு சிறுசேரி காரிடார் 3, மாதவரம் டு சோழிங்கநல்லூர் காரிடார் 5, இந்த 2 லைன்ஸையும் இணைச்சு 118 ஸ்டேஷன்ஸ் தொட்டுட்டு போற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே பிளான் செய்யப்பட்ட வட்டப்பாதைன்னு சொல்லப்படுற அந்த சர்க்குலர் லூப் ஏன் கைவிடப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மேடவாக்கம் டு எஸ்ஆர்பி டூல்ஸ் அண்ட் அடையார் டு ஆலந்தூர் இந்த பகுதிகளில் மக்கள் நடமாட்டம், அந்த மக்கள் கூட்டம் கம்மியா இருக்குன்னு ஒரு சர்வே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சோழிங்கநல்லூர் மாதிரியான இடங்கள்ல அந்த பாதையை அமைக்க நிறைய கட்டடங்களை இடிக்க வேண்டியிருக்கும், செலவும் அதிகமாகும். அதனால இப்போதைக்கு அதை தவிர்த்துட்டாங்க. எதிர்காலத்துல தேவைப்பட்டா இந்த வட்டப்பாதையை கொண்டு வர வசதியா இப்போதே 2 பாதைகளையும் இணைக்க ஒரு கூடுதல் ட்ராக் மட்டும் ரெடி பண்றாங்க. ஒவ்வொரு 90 வினாடிக்கும் ஒரு ரயில் வர்ற மாதிரி இவங்க டைமை செட் பண்ணிருக்காங்க. மக்கள் கூட்டத்துக்கு ஏத்த மாதிரி இந்த டைமிங் மாறும். சரி, இந்த மெட்ரோ பணிகள் அடுத்த ஒரு முக்கியமான ஃபீச்சர் இருக்கு. அதுதான் ஷாப் டைன் பார்க். மெட்ரோ ஸ்டேஷனை போக்குவரத்துக்காக மட்டும் இல்லாம ஒரு பிசினஸ் ஹப்பா மாத்த போறாங்க. இதுக்காக 1.9 லட்சம் சதுர அடி அளவுக்கு கமர்ஷியல் ஸ்பேஸ் ரெடி பண்றாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் சாப்பாடு அண்ட் ஷாப்பிங். ஸ்டேஷனுடைய என்ட்ரி அண்ட் எக்ஸிட் மேல இருக்கிற இடத்துல இதுக்கான இடம் ஒதுக்கியிருக்காங்க. இதுல பெரிய பெரிய ஃபுட் ஷாப், ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கடைகள்லாம் வரப்போகுது. அடுத்ததா பார்க்கிங். ஆலப்பாக்கம் மாதிரியான முக்கியமான ஸ்டேஷன்ல 25,000 ஸ்கொயர் ஃபீட்ல மல்டி லெவல் பார்க்கிங் வரப்போகுது. இது இல்லாம காட்டுப்பாக்கம், ஐயப்பன் தாங்கல்லையும் இதை பிளான் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான வசதிகள் நந்தனம், போட் கிளப், பாரதிதாசன் ரோட், ஆழ்வார்பேட்டை, கச்சேரி ரோட், காட்டுப்பாக்கம், ஐயப்பன் தாங்கல் மற்றும் ஆலப்பாக்கம் மாதிரியான ஸ்டேஷன்ஸ்ல வரப்போகுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. மெட்ரோ தூண்கள் பிரிகிற இடங்களுக்கு அடியில காலி இடங்கள்லாம் இருக்கும்ல, அங்க ஒரு 54,000 ஸ்கொயர் ஃபீட்ல அழகான பூங்காக்கள் அமைக்க போறாங்க. ஸோ இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்லாம் போக்குவரத்துக்கு மட்டும் இல்லாம ஷாப் அண்ட் டைனுக்கும் பயன்பட போகுது. இதனால இந்த மெட்ரோ நிறுவனத்துக்கு வருமானம் வர வகையில பெரிய பெரிய பிராண்டட் கடைகள்லாம் இந்த மாதிரியான மெட்ரோஸ்குள்ள வரப்போகுது. ஃபேஸ் 2 உடைய முதல் கட்டமா போரூர்ல இருந்து பூந்தமல்லி வரை இருக்கிற 9.1 கிலோமீட்டர் பாதை சீக்கிரமா திறக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. அதே சமயத்துல அதுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இந்த ஷாப்பிங் மற்றும் பார்க்கிங் வசதிகளும் முழுமையா செயல்பாட்டுக்கு வரும். ஸோ 118 கிலோமீட்டர் 118 ஸ்டேஷன்ஸை வெறும் 2.5 மணி நேரத்துல நம்ம கடந்துடலாம். அதாவது தெற்குல இருந்து வடக்குக்கோ இல்ல வடக்குல இருந்து தெற்குக்கோ நம்ம ஈஸியா ட்ரெயினை மாத்தாமலே போகலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணிருக்காங்க. இது இல்லாம இந்த பார்க் டைன் ஷாப் இந்த கான்செப்டும் உள்ள வரப்போகுது. இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி.